அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸூ சானி இரண்டாம் பாகம், அந்த இரண்டாம் பாகத்தினுடைய 67ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான, துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 67ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கிதாபினுடைய வரிசையில் 25வது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 25வது பாடத்தில் சொல்லித்தரப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய உதாரணங்களின் மூலமாக நமக்கு மாதி, முலாரி, அம்ரு, நஹி இந்த ஃபியல்கள் அனைத்தையும் கலந்த வண்ணம் நமக்கு உதாரணங்களை அமைத்து நமக்கு அவைகளை அனைத்தையும் புழங்குகின்ற முறை எப்படி இருக்கணும் என்பதை நமக்கு சொல்லித்தர போறாங்க. ஒவ்வொரு ஃபேலுகளை பற்றி நாம கடந்த பாடங்கள்ல விரிவாக பார்த்துட்டோம். மாதி, முலாரி, அம்ரு, நஹி தனித்தனியான பாடங்கள்ல இப்ப எல்லாவற்றையும் கலந்து நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம முன்கூட்டியே பாடங்கள்ல மாதி, முலாரி, அம்ரு, நஹியுடைய விஷயங்கள் விளக்கப்பட்டதுனால இன்றைய பாடத்துல அதனுடைய வரிகளை வாசிச்சு அதற்குள்ள தர்கீப் யாராவை மட்டும் நம்ம சொல்லி பல விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு நம்ம அப்படியே நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் இந்த பாடத்திற்கு அல் அஃஆல் ஃபியல்கள் என்கிற தலைப்பை நாம் அமைச்சிருக்கிறோம். வாங்க நம்ம இந்த கிதாபின் வரிகளை வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் ஹாமிசு வல் இஷ்ரூன். 25வது பாடம். இந்த கிதாபினுடைய வரிசையில் 25வது பாடத்தை நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைய இந்த பாடத்தில் நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாலி, முதாரி, அம்ரு, நஹி இந்த எல்லா ஃபியலுகளையும் கலந்து புழங்கப்படுகிற ஒரு பாடமாக இது அமையும். எல்லாவற்றையும் கலந்து நமக்கு எப்படி புழங்கணும் அதை சொல்லித்தரக்கூடிய, உதாரணத்தின் வழியாக சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இன்றைய இந்த பாடம் அமையும் இன்ஷா அல்லாஹ். சரி, வாங்க நம்ம பாடத்தை துவங்கலாம். இன்றைய பாடத்துல நமக்கு ஒரு அரபிக் கல்லூரியை பற்றிய ஒரு அறிமுகத்தை நமக்கு சொல்றாங்க. தாருல் உலூம் தேவ்பந்த். தேவ்பந்த் என்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தாருல் உலூம், அந்த மதரசா அரபிக் கல்லூரி, அதை குறித்த ஒரு சில செய்திகளை தான் நமக்கு ஆரம்பத்துல சொல்ல போறாங்க. அதன் மூலமாக ஃபியல்களை எப்படி புழங்கணுங்கிறத நமக்கு சொல்லி தர போறாங்க. பாருங்க, முதலாவதாக தாருல் உலூமி பி தேவ்பந்த அக்பரு மின் ஜமீஇல் மதாரிசி ஃபில் ஹிந்தி. தாருல் உலூமி பி தேவ்பந்த, தேவ்பந்த் எனும் ஊரில் இருக்கக்கூடிய, எனும் ஊரை கொண்டுனா இந்த ஃபி அர்த்தம் வைக்கணும். தேவ்பந்த் எனும் ஊரில் உள்ள தாருல் உலூம் ஆகிறது. தாருல் உலூமுக்கு அர்த்தம் வைக்கணும்னா கல்விகளின் இல்லம், அப்படிதான் வைக்கணும். தாருல் உலூம்னா இங்க அந்த பெயர் முராது. தாருல் உலூம் என்ற அந்த கல்லூரி அரபிக் கல்லூரி ஆகிறது. தேவ்பந்தில இருக்கக்கூடிய தாருல் உலூம் ஆகிறது. அக்பரு மிக பெரியதாகும். மின் ஜமீஇல் மதாரிசி ஃபில் ஹிந்தி, இந்தியாவில் உள்ள அனைத்து மதரசாக்களை விடவும் மிக பெரியதாகும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மதரசாக்கள், தமிழ்நாட்டிலேயே நிறைய மதரசாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா மதரசாக்களை விடவும் மிக பெரியது இந்த தாருல் உலூம் தேவ்பந்த் என்று சொல்லித் தருகிறார். இந்த இந்த தாருல் உலூம் தேவ்பந்த் இதிலிருந்து வெளியேறக்கூடிய மாணவர்கள், அறிஞர்கள், அவர்களை பத்தியும் சொல்றாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் காசிமின்னு பட்டம் கொடுப்பாங்க, சனது கொடுப்பாங்க. அப்படி சொல்றாங்க பாருங்க. அல் உலமா உஸ்வாலிஹூன வலஉ
அசாசஹா கபில கர்னிம் வ சலாசீன ஆமா. அல் உலமா உஸ்ஸாலிஹூன், நல்லோர்களான அறிஞர்கள், நல்லோர்களான அறிஞர்களாகிறவர்கள் வலஉ வைத்தார்கள், அசாசஹா அதனுடைய அஸ்திவாரத்தை, எதனுடைய தாருல் உலூமினுடைய அந்த மதரசா அந்த அரபிக் கல்லூரியினுடைய அஸ்திவாரத்தை வைத்தார்கள்னா அமைத்தார்கள். கபில கர்னிம் வ சலாசீன ஆமா, 130 ஆண்டுகளுக்கு முன்பாக. கர்ணுனா ஒரு நூற்றாண்டுன்னு அர்த்தம், நூறாண்டு. அப்போ சலாசின்னா 30, அப்ப வருடத்தால் 130ற்கு முன்பாகனா 130 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தாருல் உலூமினுடைய, அதாவது தாருல் உலூம் மதரசாவினுடைய அஸ்திவாரத்தை அமைத்தார்கள், வைத்தார்கள் என்று சொல்லித்தராங்க. 130 வருஷம் அப்படின்னு சொன்னா இந்த கிதாபு எழுதக்கூடிய ஆண்டை பொறுத்த வரைக்கும் 130. அப்ப இந்த மதரசாவினுடைய துவக்கம்னா ஹிஜ்ரி 1280, அதாவது 83 என்று சொல்லப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது 160 வருடங்கள்லாம் தாண்டி இருக்கும். அப்போ இந்த கிதாபை எழுதும் பொழுது சொன்ன வார்த்தை, அதனுடைய அஸ்திவாரத்தை அமைத்தார்கள் எனது 130 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதே போல இன்னும் வலஉ அவர்கள் அமைத்தார்கள். இவர்கள் இந்த வலஉடைய ஃபாயிலும் இதனுடைய ஃபாயிலும் யார்? இந்த அல் உலமாஉஸ் ஸாலிஹூன், நல்லோர்களான அறிஞர் பெருமக்கள் அமைத்தார்கள். எதை? அசாசஹா அந்த தாருல் உலூமினுடைய அஸ்திவாரத்தை அமைத்தார்கள். பஅத சுகூத்தில் ஹுக்மில் இஸ்லாமியி ஃபில் ஹிந்தி, இந்தியாவிலே இஸ்லாமை சார்ந்த, அதாவது இஸ்லாமிய ஆட்சி விழுந்ததற்கு பிறகு, சரிந்து விழுந்ததற்கு பிறகு இந்த மதரசாவின் அஸ்திவாரத்தை அமைத்தார்கள். وبعد قيام حكومة الإنجليز فيها, ஃபீஹானா இந்த இந்தியாவிலே. அப்ப இந்தியாவிலே ஆங்கிலேய ஆட்சி நிறுவியதற்கு பிறகு, இன்னும் நிறுவியதற்கு பிறகு. அப்போ இந்த தாருல் உலூமினுடைய அஸ்திவாரத்தை எப்ப அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க? இஸ்லாமிய ஆட்சி விழுந்ததற்கு பிறகு அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி விழுந்து ஆங்கிலேய ஆட்சி நிறுவிய பிறகு. அப்போ இஸ்லாமிய ஆட்சின்னு இவங்க சொல்ல வரக்கூடிய என்னன்னா முகலாய ஆட்சியை குறிப்பிடுறாங்க. நமக்கு பகதூர் ஷாவுடைய வரலாறு நமக்கு தெரியும். முகலாய பேரரசர், கடைசி காலத்துல வந்த பேரரசர். அப்படி பார்க்கும்போது முகலாய ஆட்சியை தான் இங்க இஸ்லாமிய ஆட்சின்னு குறிப்பிடுறாங்க. இங்க நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும், இஸ்லாமிய ஆட்சி அல்ல, இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. அது இஸ்லாமிய ஆட்சினா இஸ்லாமிய ஷரியத்திற்குட்பட்ட அப்படி அந்த ஆட்சி இல்லை, இஸ்லாமியர்களால் என்னது அமைக்கப்பட்ட ஆட்சி என்றுதான் அதை நம்ம சொல்லணும். சரி பாருங்க, அப்ப இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி விழுந்து அதே போல இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நிறுவியதற்கு பிறகு இந்த மதரசாவினுடைய அஸ்திவாரத்தை அவர்கள் அமைத்தார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அகத எடுத்துக்கொண்டார்கள், அல் இல்ம இல்மினை கல்வி ஞானத்தை எடுத்துக்கொண்டார்கள், அன் ஹாதிஹி தாரி இந்த தாரை விட்டும்னா அத்தாரை கொண்டு முராது எது? தாருல் உலூம், அதைத்தான் குறிப்பிடுறாங்க அத்தார் அப்படின்னு. ஹாதிஹி தாரி இந்த தாரை விட்டும் அப்படின்னா எந்த தார்? தாருல் உலூம் என்பதுதான் அதை கொண்டு முராத். அப்ப இந்த தாரை விட்டும் இந்த தாருல் உலூமை தொட்டும் இல்மினை எடுத்துக்கொண்டார்கள். கசீரும் மினல் உலமா இல் அத்கியாஇ, கசீரும்னா அதிகமானவர்கள், மினல் உலமா இல் அத்துகியா உலமாக்கள்னா அறிஞர்கள், அல் அத்துகியான இரையச்சமுடையவர்களான அறிஞர்களிலிருந்தும் அதிகமானவர்கள் இந்த தாரை தொட்டும் கல்வி ஞானத்தை எடுத்துக்கொண்டார்கள். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வ நஜம ஃபீஹா கசீரும் மினல் முஹத்திஸீன வல் ஃபுகஹாஇ. இப்பதான் அந்த தாருல் உலூமிலிருந்து ஓதி சென்ற அந்த நபர்களை பற்றிய விஷயங்களை சொல்ல தொடங்குறாங்க. மேல சொன்னாங்க நிறைய இரையச்சமுடைய அறிஞர்கள் இதுல நிறைய கல்வி ஞானங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து சொல்றாங்க நஜம உதித்தார்கள், உதயமானார்கள், ஃபீஹா இதுல அது ஹாலமீர் எங்க எடுக்கணும்? இந்த தாருல் உலூமிலே உதயமானார்கள், கசீருன் அதிகமானவர்கள். எங்கிருந்து? மினல் முஹத்திஸீன வல் ஃபுகஹா, முஹத்திஸீன ஹதீசுக்களை வல்லுநர்கள் அறிஞர்கள், ஃபுகஹானா மார்க்க சட்ட அறிஞர்கள். அப்போ ஹதீசுக்களை வல்லுநர்களில் இருந்தும்
இன்னும் மார்க்க சட்ட அறிஞர்களில் இருந்தும் அதிகமானவர்கள் அந்த தாருல் உலூமிலே எனது உதயமானார்கள். இன்னும் நஜம இன்னும் உதயமானார்கள் கசீருன் அதிகமானவர்கள் மின துஆத்தி இலல்லாஹி அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களிலிருந்து அதிகமானவர்கள் இன்னும் உதயமானார்கள். எங்க? அந்த தாருல் உலூமிலிருந்து. அப்ப இந்த மதரசால நிறைய இரையச்சமுள்ள அறிஞர்களும் நல்ல ஹதீசுக்களை வல்லுநர்களும் சட்ட மாமேதைகளும் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களும் இதிலிருந்து உதயமாகி இருக்கிறாங்க. மின்ஹா இன்னும் வெளியேறினார்கள். மின்ஹா மின்ஹா ஹாலமே அந்த தாருல் உலூம், அந்த ஹாதிஹி தார் எடுத்து அந்த கொண்டு போகணும். அப்ப அந்த தாருல் உலூமிலிருந்து மேல தாருல் உலூம் வார்த்தை வந்திருக்கு. அந்த தாருல் உலூமிலிருந்து வெளியேறினார்கள் கசீருன் அதிகமானவர்கள் மினல் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். முஜாஹிதீன்னா போராளிகள், ஃபீ சபீலின்னா அல்லாஹ், ஃபீ சபீலில்லானா அல்லாஹுவினுடைய பாதையில். அல்லாஹுடைய பாதையில் உள்ள போராளிகளிலிருந்தும் அதிகமானவர்கள் அந்த மதரசா தாருல் உலூமிலிருந்து வெளியேறினார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மதரசாவில் இருந்து வெளியேறிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வஹரஜ கசீரும் மின் ஹதமத்தில் இல்மி வத்தீன். வஹரஜ இன்னும் வெளியேறினார்கள். யாரு? கசீருன் அதிகமானவர்கள். மின் ஹதமத்தில் இல்மி வத்தீன். ஹதமத்துனா பணிவிடையாளர்கள், சேவகர்கள் என்று வைக்கலாம். இல்முனா கல்வி ஞானம், தீன்னா மார்க்கம். அப்ப கல்வி ஞானத்தினுடைய இன்னும் மார்க்கத்தினுடைய சேவகர்களிலிருந்து அதிகமானவர்கள் அந்த மதரசாவிலிருந்து வெளியேறினார்கள், தாருல் உலூமிலிருந்து வெளியேறினார்கள் என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப இந்த தாருல் உலூம், தேவ்பந்த் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் என்பதை பற்றிய அறிமுகத்தை, விஷயத்தை நமக்கு இங்க முசன்னிஃப் அவர்கள் சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள். அதற்குரிய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி நாம இதற்குண்டான தர்கீப் என்ன, இஅ்ராப் என்ன என்பதை நாம பார்க்க போறோம். வாங்க. தாருல் உலூமி, தாரு என்பது தாருல் உலூம் ஆகிறது என்பது அர்த்தம் வைக்கணும். அப்ப லஃபுல் முராது முபுத்ததா என்றுதான் நாம் இதற்கு தர்கீபு கொடுக்கிறோம். ஏன்னா நமக்கு என்ன முராதுல்னா, இந்த தாருங்கிற முபுத்ததா முலாஃபல் உலூமி முலாஃபிலேஹி, இல்முகளினுடைய வீடாகிறது என்று அர்த்தம் வைக்கல, தாருல் உலூம் ஆகிறது அப்படின்னு இருக்கும். அப்ப லஃபுல் முராது முபுத்ததா. பி ஜாரு தேவ்பந்த மஜ்ரூர், அக்பரு ஹபரு, மின் ஜாரு ஜமீஇ மஜ்ரூர் முலாஃபு, அல் மதாரிசி முலாஃபு இலைஹி, ஃபி ஜாரு அல் ஹிந்தி மஜ்ரூரு. பாருங்க. அடுத்து அல் உலமாஉ முபத்ததா மௌசூஃபு, அஸ்ஸாலிஹூன சிஃபத்து, வலஉ ஃபிஇல் மாலி லமீரு ஃபாஇல், அசாஸ மஃஊல் முலாஃபு, ஹா முலாஃப் இலைஹி, கபல லர்ஃப் முலாஃபு, கர்னின் முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், சலாசீன மஅத்தூஃப், ஆமன் என்பது தம்யீஸு. இந்த ஃபி என்பதினுடைய தாலுக் எங்க வைக்கணும் நாம? இந்தியாவில் இருக்கக்கூடிய. அப்போ காயின் அப்படிங்கிற இங்க ஒரு தாலுக்கு போக்கப்பட்டிருக்கு என்று நாம வைக்கிறோம். அதே போல கபுல என்பதினுடைய இந்த லர்ஃபினுடைய தாலுக்கை வலஉல நாம வைக்கிறோம். சரி பாருங்க. அடுத்து வலஉ ஃபிஇல் மாலி லமீரு ஃபாஇல், அசாஸ மஃஊல் முலாஃபு, ஹா முலாஃபு இலைஹி, பஅத லர்ஃப் முலாஃபு, சுகூத்தி முலாஃப் இலைஹி முலாஃபு, அல் ஹுக்குமி முலாஃப் இலைஹி மௌசூஃபு, அல் இஸ்லாமியி என்பது சிஃபத்து, ஃபி ஜாரு அல் ஹிந்தி மஜ்ரூரு. இங்கேயும் பஅத என்பதினுடைய தஅல்லுகை நாம எங்க வைக்கிறோம்? இந்த வலஉ என்பதுல வைக்கிறோம். அதே போல இங்க வரக்கூடிய ஃபில் ஹிந்தி, இந்தியாவில் இருக்கக்கூடிய வைக்கிறோம். அப்போ காயின் அப்படிங்கிற தஅல்லுக்கு போக்கப்பட்டிருப்பதாக வைக்கிறோம். அடுத்து பாருங்க, வ பஅத, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், பஅத கியாம், இது எங்க அத்ஃப் செய்யப்படுது? இந்த பஅத சுகூத்தில் அத்ஃப் செய்யப்படுது. அப்ப வலஉ அசாஸஹா பஅத கியாமின் அர்த்தம் வரும். சரி பாருங்க. பஅத லர்ஃப் முலாஃப், மஅத்தூஃப் லர்ஃப் முலாஃப், கியாமி முலாஃப் இலைஹி முலாஃப், ஹுகூமத்தி முலாஃப் இலைஹி முலாஃப், அல் இன்ஜிலீஸி முலாஃப் இலைஹி, ஃபி ஜாரு ஹா என்பது
மஜ்ரூரு. அப்போ இந்த ஃபீஹா, இந்த ஃபீவுடைய தாலுக்கை நாம் எங்க வைக்கிறோம்? இந்த கியாமல் வைக்கணும். இந்தியாவில் நிறுவிய பிறகு. அதே போலதான் ஃபில் ஹிந்தி, இந்தியாவில் விழுந்த பிறகு இந்த ஃபீவுடைய தாலுக்கை நாம் எங்க வைக்கணும்? சுக்கூத்துல வைக்கணும். சரிங்களா? ஃபீவுடைய தாலுக்கு இங்க வைக்கணும், இங்கேயும் சுக்கூத்துல வைக்கணும். பாருங்க, அகத ஃபிஇல் மாதி. அகதங்கிறது என்னது? ஃபிஇலு மாதி. அல் இல்ம என்பது அகத உடைய மஃஊலு. அன் ஜாரு. ஹாதிஹி மஜ்ரூரு. அத்தாரி என்பது ஹாதிஹி உடைய பதில். கசீருன் என்பது அகதவினுடைய ஃபாயில். மின் ஜாரு. அல் உலமாஇ மஜ்ரூர் மௌசூஃபு. அல் அத்கியாஇ என்பது ஸ்ரிஃபத்து. தொடர்ந்து பாருங்க, வ நஜம. வாவ் என்பது இஸ்தினாஃபா வைக்கலாம். வாவ் என்பது என்னது? இஸ்தினாஃபாக வைக்கலாம். அல்லது நம்ம வாவ் அத்துஃபா வைத்தா இந்த நஜமங்கிற ஃபிஅலை நாம இந்த அகதல் அத்துஃப் செய்யற மாதிரி வரும். எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, நஜம ஃபிஇல் மாதி. ஃபீ ஜாரு ஹா மஜ்ரூரு. இந்த ஃபீ உடைய தாலுக் இந்த நஜமல வைக்கணும். அதே போல மேல இந்த அன்னுடைய தாலுக்கை நாம் அங்கே வைக்கணும், இந்த அகதல வைக்கணும். ஆஹ் அதே போல இந்த மின்னுடைய தாலுக் இரையச்சமுடைய அறிஞர்களில் இருந்தும் அதிகமானவர்கள், இங்கே நம்ம ஆகி இருக்கக்கூடிய என்ற அர்த்த தாலுக் வைத்தாலும் போதுமானதாகவே இருக்கும். சரி, பாருங்க அடுத்து. கசீருன் என்பது ஃபாயிலு. இது எதனுடைய ஃபாயிலு? நஜம உடைய ஃபாயிலு. மின் ஜாரு. அல் முஹத்திசீன மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃபு. அல் ஃபுகஹாஇ மஅத்தூஃப். எங்க அத்ஃப் செய்யணும்? முஹத்திசீன்ல அத்ஃப் செய்யணும். அடுத்து பாருங்க, வ நஜம. அடுத்தும் வாவ் என்பது ஹர்ஃப் அத்ஃபு. அடுத்து நஜம என்பது ஃபிஇல் மாதி. நம்ம மேல குறிப்பிட்ட மாதிரி இஸ்தினாஃபாக வைக்கலாம். அத்துஃபா வைக்கும் பொழுது நஜமவை இந்த அகதல அத்துஃப் செய்யற மாதிரி வரும். அப்ப நஜம ஃபிஇல் மாதி. கசீருன் என்பது என்னது? நஜம உடைய ஃபாயிலு. மின் ஜாரு. அத்துஆத்தி மஜ்ரூரு. இலா ஜாரு அல்லாஹி மஜ்ரூரு. இந்த மின்னுடைய தாலுக்கை நாம எங்க வைக்கணும்? கசீருன் அங்க காயினுன் அங்க இருக்கும், வைக்கணும். இலாவுடைய தாலுக்கு துஆத்தல் வைக்கணும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களில் இருந்து. சரி, இப்ப அடுத்து பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப். அதே போல ஹரஜ மஅத்தூஃப் ஃபிஇல் மாதி. நாம அகதல அத்ஃப் செய்யற மாதிரி வரும். மின் ஜாரு ஹா மஜ்ரூரு. மின்னுடைய தாலுக் இந்த ஹரஜல. கசீருன் ஃபாயிலு. மின் ஜாரு அல் முஜாஹிதீன மஜ்ரூரு. ஃபி ஜாரு சபீலி மஜ்ரூர் முலாஃப் அல்லாஹி முலாஃப் இலைஹி. ஃபியுடைய தாலுக் இந்த முஜாஹிதீன்ல வைக்கணும். சரி, பாருங்க அடுத்து. வ ஹரஜல வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ஹரஜவை நாம அத்ஃப் செய்யணும். எங்க? மஅத்தூஃப் எங்க? இந்த அகதல அத்ஃப் செய்யணும். அடுத்து ஹரஜ ஃபிஇல் மாதி. கசீருன் ஃபாயிலு. மின் ஜாரு ஹதமத்தி மஜ்ரூரு. முலாஃப் அல் இல்மி முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப். அத்தீனி மஅத்தூஃப் எங்க? இல்மில அத்ஃப் செய்யப்படுது. அப்போ நம்ம வாசிச்ச வரிகளுக்குண்டான எதை பார்த்துட்டோம்? தர்கீப் என்னன்னு பார்த்துட்டோம். இனி மூன்றுக்குமான இஅராப் என்ன என்பதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இஅராப். தாருல் உலூமி முபத்ததான்னு சொன்னோம். லஃபுல் முராது முபத்ததா. அப்ப மஹல்லு ரஃபஇ. மஹல்லு ரஃபஇ இப்ப எப்படி வைக்கணும்? தாருல் உலூம் என்பது முபத்ததா, அதுக்கு ரஃபஇனுடைய மஹல்லுல இருக்கின்றது. பாருங்க, பி ஹர்ஃபுல் ஜர் மபனி. இது கஸ்ரின் மீது மபனி. இங்க தேவ் பந்த இது மஜ்ரூர், ஆனால் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு இதற்கு ஜர்ரு. ஏன் அப்படின்னா ஒயிரு முன்சரிஃப், அதுக்கு ஜர்ரு வராது. ஜர்ருடைய நிலைமையிலையும் ஃபத்தஹத்து தான் வரும். தேவ்பந்த் என்பது ஒயிரு முன்சரிஃப். காரணம், இதுல ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அலமு, அதாவது இது ஒரு பெயர். எதற்குரிய பெயர்? ஒரு நகரத்திற்குரிய பெயர். அதே போல அஜம், அந்நிய மொழி, அரபல்லாத மொழி என்பதனால் இது ஒயிரு முன்சரிஃப், லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டுள்ளது. அக்பரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. மின் ஜாரு சுக்குன் மீது மபனி. ஜமீஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் மதாரிசி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபில் ஹிந்தி ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் ஹிந்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு.
அல் உலமாஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்தாமில் மாணவி இப்படிதான் அங்க இருக்கும். அஸ்வாலிஹூன என்பதோ வாவை கொண்டு ரஃபா ஜம்இ முதக்கர் சாலிம். இது அல் உலமாவுடைய சிஃபத்து. அப்ப இது ரஃபைனுடைய மஹல். எதை கொண்டு ரஃபா? வாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. வலஉ என்பது என்னது? மாதியான ஃபிஇல். லம்மின் மீது மப்னியான மாதியான ஃபிஇல். அசாச லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹா என்பது அது ஜர்ரினுடைய மஹல்லு காரணம் முலாஃப் இலைஹி. ஆனால் லமீர் என்பதால் இது மபனி, சுக்குன் மீது மபனி. கபில லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. கர்னின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃபு அத்துஃப் ஃபத்தஹின் மீது இங்கு மபனி. சலாசீன எங்க அத்துஃபு செய்யணும் நாம? கர்னின்ல. அப்படி பார்க்கும் பொழுது என்ன வரும்? சலாசீன. இது யாவை கொண்டு ஜர்ரு. சரி. ஆமன் இது தம்யீஸ். அது அப்போ நஸ்பு லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அப்போ முமையஸ் விளக்கப்படுவது என்னன்னா இந்த 103 130 என்பதுதான் முமையஸ். சரி பாருங்க. வலஉ லம்மின் மீது மபனியான மாதியான ஃபிஇல். அசாச லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஹா என்பது ஜர்ருடைய மஹல். அப்போ இது என முலாஃபிலிஹி. ஆனால் லமீர் என்பதால் இது மபனி, சுக்குன் மீது மபனி. பஅத இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. சுகூதி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஹுக்குமியும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் இஸ்லாமியி இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. ஃபில் ஹிந்தி ஃபி என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் ஹிந்தி என்பதோ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. வ பஅத வா ஹர்ஃபு அத்ஃப் இது ஃபதஹின் மீது மபனி. பஅத லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. கியாமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹுகூமத்தி இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் இஞ்சிலீசி இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பதும் சுக்குன் மீது மபனியான ஒரு லமீர், ஆனா ஜர்ருடைய மஹல் இது. அடுத்து பாருங்க. அஹத அஹத என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனியான மாலியான ஃபிஇலு. அல் இல்ம என்பது என்னது? ஃபதஹ் இது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. அன் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹாதிஹி என்பதோ இது மபுனி. ஹாதிஹி என்பது கஸ்ரின் மீது மபனியான இஸ்மி இஷாரா. ஆனாலும் மஜ்ரூர் என்பதால் இது மஹல்லு ஜர்ருடைய இடத்துல இருக்கும். அத்தாரி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு என ஹாதிஹிலிருந்து பதில் ஆகுது. கசீருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. மின் ஜாரு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் உலமாஇ இங்க ஒரு கஸ்ர் ஜர்ரு வரும், விடுபட்டிருக்கு, அச்சுப்பிழையாக விடுபட்டிருக்கு. லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் அத்துகியாஇ என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. வ நஜம வாவ ஹர்ஃபு அத்ஃப் ஃபதஹின் மீது மபனி. நஜம என்பது ஃபதஹின் மீது மபனியான மாலியான ஃபிஇல். ஃபீஹால ஃபீ என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பது ஜர்ருடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் மபுனி, சுக்குன் மீது இங்க மபுனி. கசீருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. மின் ஹர்ஃபுல் ஜர்ரு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் முஹத்திசீன என்பது யாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. வாவ ஹர்ஃபு அத்ஃப் ஃபதஹின் மீது மபனி. அல் ஃபுகஹா இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. வா நஜம வாவ் என்பது ஹர்ஃபு அத்ஃப் ஃபதஹின் மீது மபனி. நஜம என்பது ஃபதஹின் மீது மபனியான மாலியான ஃபிஇலு. கசீருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. மின் மின ஹர்ஃபுல் ஜர் ஃபதஹின் மீது மபனியான சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. இந்த மின் என்பதும் சுக்குன் மீது மபனி தான், இந்த மின் என்பதும் சுக்குன் மீது மபனி தான். இது சேர்க்கிறதுனாலதான் இதற்கு என்ன வந்திருக்கு? நம்ம ஃபதஹ கொடுத்திருக்கிறோமே தவிர இது அசல்ல எதன் மீது? சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அத்துஆத்தி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டுள்ளது. இலா ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மபனியான என்னது? ஹர்ஃபுல் ஜர்ரு. தொடர்ந்து பாருங்க. அல்லாஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு
ஜர்ரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. ஹரஜ ஃபிஇல் மாதி ஃபதஹின் மீது மப்னி. மின் ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹா என்பதோ இதுவும் சுக்குன் மீது மப்னி தான், ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் தமீர் என்பதால் இது மப்னி எதன் மீது, சுக்கூனின் மீது மப்னியாக உள்ளது. கசீருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டுள்ளது. மின் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் முஜாஹிதீன யாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டுள்ளது. ஃபி ஹர்ஃபுல் ஜர் சுக்குன் மீது மப்னி. சபீலி ஹர்ஃபுல் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல்லாஹி என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டுள்ளது. வ ஹரஜ என்பது வாவ் ஹர்ஃபு அத்ஃபு ஃபதஹின் மீது மப்னி. ஹரஜ ஃபதஹின் மீது மப்னியான மாதியான ஃபிஅலு. கசீருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. மின் மினன் போட்டிருக்காங்க, மின் என்பதுதான் சரி. மின என்பது அச்சுப்பிழையாக வந்துள்ளது. மின் ஹதமத்தில் இல்மி சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹதமத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் இல்மி இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு ஃபதஹின் மீது மப்னி. அத்தீனி என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய பாடத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த பாடத்தினுடைய நோக்கமே எல்லா ஃபிஅலுகளையும் கலந்து புழங்கப்படுகிற முறை. இதில் பெரும்பாலும் நம்ம மாதியான ஃபிஅலையே நம்ம பெரும்பாலும் பார்த்திருக்கோம். இன்னியும் தொடர்ந்து வரக்கூடியவைகள்ல முதாரியான ஃபிஅல் எப்படி இருக்கும், அம்ரு நஹி எல்லா ஃபிஅலுகளும் கலந்த வண்ணம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரப்படும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.